ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்தஹு. இணைந்திருந்த வானங்கள் மற்றும் பூமியை பிரித்தபோது வானங்கள் புகை மண்டலமாக இருந்தன. இதையும் இன்றைய விஞ்ஞானம் உறுதிப்படுத்துகின்றது. பின்பு பூமியையும் அதில் மனிதனுக்கு தேவையானவற்றையும் 4 நாட்களில் படைத்துவிட்டு புகை மண்டலமாக இருந்த வானத்தில் தாரகை கூட்டங்கள், கோள்கள், சூரியன், சந்திரன் ஆகிய வான்கோளங்களை 2 நாட்களில் பிரித்தமைத்தான். அத்துடன் நாம் இருக்கும் பூமியை போன்று மேலும் 6 பூமிகளையும் படைத்திருக்கிறான். 7 வானங்களும் 7 பூமிகளும் உண்மை என்பதை அல்லாஹ் பின்வருமாறு கூறுகிறான். 7 வானங்களையும் அவற்றை போல் பூமியையும் அல்லாஹ்தான் படைத்தான். இவற்றில் தினசரி நிகழக்கூடிய எல்லா விஷயங்களை பற்றிய கட்டளை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆகவே நம்பிக்கையாளர்களே, நிச்சயமாக அல்லாஹ் சகலவற்றின் மீதும் ஆற்றலுடையவன் என்பதையும், நிச்சயமாக அல்லாஹ் தன் ஞானத்தால் எல்லாவற்றையும் ஆழமாக அறிந்து கொண்டிருக்கிறான் என்பதையும் நீங்கள் திட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவற்றை படைத்தான் என்று திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறார். வானங்களையும் பூமியையும் படைக்கும் போதே மாதங்களின் எண்ணிக்கையை 12 ஆக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாளில் இருந்த பழைய நிலைக்கு காலம் திரும்பிவிட்டது. வருடம் என்பது 12 மாதங்களாகும். அவற்றில் 4 மாதங்கள் புனிதமானவை. அவற்றில் 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடியவை. அவை துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் ஆகியனவாகும். மற்றொன்று ஜமாத்துல் ஆஹிர், ஷாபான் ஆகிய மாதங்களுக்கு இடையிலுள்ள ரஜப் மாதமாகும்.